எப்படி வந்து ஒரு செவுத்துல வந்து தண்ணி ஊறி பூஞ்சான் வருதோ அதே மாதிரி நம்ம தோல்ல வந்து என்ன ஆகும்னா சொரியும் போது ரவுண்ட் ரவுண்டா வந்து அதுக்கு மேல ஒரு நல்ல மாதிரியான ஒரு தோல் இருக்கும். வேர்த்தது அப்படின்னா ரொம்ப கடுமையான அரிப்பு இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். நல்லா வந்து டெட்டால் ஊற்றி அலாசிட்டு அது வெயில நல்லா காய வச்சிடணும். நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த துணியை அவங்கள பயன்படுத்த வைக்கணும். குறிப்பா அசைவம்லாம் சாப்பிட்டாங்கன்னா அப்படியே அரிப்பெடுத்து தள்ளிடும். அவங்களுக்கு மேலாப்புல இருக்கிறது தான் அழியுமே ஒழிய ரத்தத்துக்குள்ள இருக்கக்கூடியது என்னைக்குமே வந்து அழியாது. அதற்கு மருந்துகள் மருத்துவம் எடுத்து தான் நம்ம சரி பண்ணிக்கணும். அதற்கு வந்து மருத்துவம் தான் தீர்வு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, படர்தாமரை வந்து 100% அதை வந்து குணப்படுத்துறது எப்படி, அதை எப்படி ஈஸியாக க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படர்தாமரை பற்றின சின்ன தகவலை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு பூஞ்சான், அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை உருவாக்கக்கூடிய அந்த கிருமியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மலைசீசியா ஃபர்ஃபர் அப்படிங்கிற அந்த கிருமியோட பேர். நம்ம ஊரில் ரிங் வாங்கணும்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட பரவக்கூடியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட ட்ரெஸ்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே, நம்ம அவருடைய டவல் எடுத்து நம்ம துவட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அவங்ககிட்ட இருந்து நம்ம கம்யூனிகேஷன் இருந்தாலோ, இல்லை இன்கேஸ் அவங்க சொரிஞ்சிக்கிட்டு இருந்துட்டு தெரியாமல் நம்ம உடம்புல எங்கேயோ ஒரு பக்கம் கை வச்சுட்டாலோ அது ஈஸியாக வந்து நமக்கு வந்து பரவக்கூடியது. அதனால தான் மற்றவர்களுடைய பொருளையும் அந்த யார் அந்த தொந்தரவு இருக்காங்களோ அவங்களோட நம்ம ஃபிசிக்கல் கான்டாக்டில் இருக்கிறது நம்ம தவிர்த்தணும். உதாரணத்துக்கு வீட்டில் மனைவிக்கிட்டேயோ இல்லை கணவர்கிட்டயோ இல்லை பசங்கக்கிட்டேயோ இருந்தது அப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸை நம்ம வந்து அதை பயன்படுத்தாமல் நல்லா வந்து டெட்டால் ஊற்றி அலாசிட்டு அதை வெயில நல்லா காய வச்சிடணும். நல்லா காய வச்சதுக்கப்புறம் தான் அந்த துணியை அவங்கள பயன்படுத்த வைக்கணும். நம்ம சப்போஸ் நமக்கு தெரியாமல் அவங்க நம்ம ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெட்டால் நல்லா ஊற வச்சுட்டு வெயில நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்தணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே அரிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சாலும் அரிப்பு இருந்துட்டு தான் இருக்கும். காலைல 6 மணிக்கு எந்திரிச்சாலும் அரிப்பு இருந்து தான் இருக்கும். எப்பெல்லாம் வேர்க்குதோ, எப்பெல்லாம் அதிகமாக வேர்வை வருதோ, ஒரு பக்கம் நடந்து போயிட்டு வராங்க அப்படின்னா வேர்த்தது அப்படின்னா ரொம்ப கடுமையான அரிப்பு இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். குறிப்பாக இடுப்பு சுற்றி வரும், தொடை பகுதிகளில், காலில், முதுகில், கழுத்தில், இது வரைக்கும் தாடிகளில், சில பேருக்கு தாடிகளில் வரைக்கும் இருக்கும். முகத்தில் கூட ஒரு சிலருக்கு ஒன்று ரெண்டு வரும். ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபங்கல் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து ஒரு செவுத்துல வந்து தண்ணி ஊறி பூஞ்சான் வருதோ அதே மாதிரி நம்ம தோலில் வந்து என்ன ஆகும்னா சொரியும் போது ரவுண்ட் ரவுண்டாக வந்து அதுக்கு மேலே ஒரு நல்ல மாதிரியான ஒரு தோல் இருக்கும். அந்த தோல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த பூஞ்சாங்கிறதுக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ரிங் வார்முங்கிறது என்ன? ரிங்குனா ரவுண்டு. அப்போ அப்படின்னா சுற்றி வட்டமாக இருக்கும். நடுவில் நல்ல தோல் தெரியும். அதாவது சுற்றியும் ரவுண்டாக இருக்கும், அதுக்கு மேலே வெள்ளத்தோல் இருக்கும், நடுவில் நல்ல தோல் நல்லாவே தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ரத்தத்திலும் கலக்கக்கூடிய ஒரு வகையான கிருமி. இது வந்து பிளட்டுக்குள்ளே போகிறதுனால நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா மேலில் தான் பிச்சுக்கிறதுனால மேலுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கொடுத்தா சரியாயிடும், மேல் பூச்சி பூசினா சரியாயிடும் நினைக்கிறாங்க. இது அப்படி கிடையாது. இது வந்து ரத்தத்திலையும் பரவுறதுனால ரத்தத்தையும் சேர்த்து சுத்தம் பண்ணால் தான் இந்த கிருமியை முழுசாக அழிக்க முடியும். இதுக்கு என்ன டயட்டுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது நம்ம படர்தாமரையோட பாதிப்புகள்லேருந்து நம்ம வெளியே வரத்துக்கான டயட் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக காலையில் வந்து சாதம் அல்லது கஞ்சி நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் பாரம்பரிய அரிசியில் வச்சுக்கிட்டாலும் சரி, வீட்டு அரிசிகளில் வச்சுட்டாலும் சரி, கஞ்சி சாப்பாடு காய்கறி பொரியல் வச்சு சாப்பிடுங்க. மதிய சாப்பாடு காய்கறி பொரியலோடு நிறுத்திக்கிங்க, புளிரசம் வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரவு வந்து சாப்பாடு அல்லது கஞ்சி பொரியல். இதை டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிப்போட அளவு உங்களுக்கு நல்லாவே குறைய தெரியும். குறிப்பாக என்னெல்லாம் தவிர்த்துடணும், குறிப்பாக எதெல்லாம் தொற்றவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், டீ, காஃபி, தயிர், இட்லி, தோசை, சப்பாத்தி, பருப்பு பயிறு வகைகள், புளி. மெயினாக பாருங்கள், புளி ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் புளியை சேர்த்துக்கிட்டீங்க, புளி ரசம் சேர்த்துக்கிட்டீங்க, புளி சாப்பாடு, புளிக்குழம்பு, இந்த புளி சார்ந்த உணவுகள், புளிப்பு சார்ந்த உணவுகள். இப்போ உதாரணத்துக்கு இட்லி தோசையெல்லாம் வந்து புளிப்பு சார்ந்த உணவுகள் தான். ஸோ அதனால தான் வந்து இந்த புளி, இந்த புளிப்பு, இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அந்த புளிப்பு பழங்கள் இதுவே நாங்கள் எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அதெல்லாம் போச்சுன்னா இந்த கிருமி வந்து பல மடங்கு பெருகும். இந்த படர்தாமரைங்கிற இந்த கிருமி பல மடங்கு பெருகிறதுக்கு புளி வந்து ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் அதுக்காக மருந்து சாப்பிட்றீங்க. உதாரணத்துக்கு ஒரு சித்தா மெடிசனோ ஒரு அலோபதி மெடிசனோ எதை எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் புளியை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மருந்தோட பவரை குறைச்சிட்டு அந்த கிருமிகள் வளர்கிறதுக்கான சாதகமான சூழ்நிலையை இந்த புளி உருவாக்கும்.
புளி இந்த நோய்க்கு மட்டும் இல்லை, எல்லா நோய்களுக்குமே புளி வந்து ஆபத்தானது தான். அடுத்தது அசைவம் முட்டை தொட்டக்கூடாது. குறிப்பாக அசைவம்லாம் சாப்பிட்டாங்கன்னா அப்படியே அரிப்பெடுத்து தள்ளிடும். அவங்களுக்கு டேப்லெட் போட்டால் தான் கண்ட்ரோல் ஆகிற கணக்கில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் இதெல்லாம் தவிர்க்க சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நோய், நான் இந்த நோய்க்குன்னு சொல்ல வரல, எல்லா நோய்க்கும் காமனாக சொல்கிறேன். ஒரு நோயின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது முதல்ல பாதிக்கப்படக்கூடியதே செரிமான மண்டலத்தை தான் பாதிக்கும். அப்படிங்கிறப்ப செரிமானத்துக்கு ரொம்ப குறைவான வேலையை கொடுத்தா மட்டும்தான் இந்த உடல் தன்னைத்தானே சரி பண்ணுறதுக்கான வேலையை செய்யும். ஸோ அதுக்காகத்தான் வந்து செரிமானத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய கஞ்சி, பொரியல், சாப்பாடு, பொரியல் இதெல்லாம் சொல்கிறேன். ரசத்துக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா நெல்லிக்காய் ரசம் வைக்கலாம், தக்காளி ரசம் வைக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தக்காளி தவிர்த்துட்டு நெல்லிக்காய் ரசம் எப்படி வைக்கிறதுனா, நெல்லிக்காய் அரைச்சி ஜூஸ் எடுத்து அந்த புளிக்கரைசலுக்கு பதிலாக இந்த ஜூஸ் எடுத்த தண்ணியை அதில் ஊற்றி நம்ம அப்படியே ரசம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உடலுக்கு குளிர்ச்சியும் தரக்கூடிய தவிர உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. ஓகேங்களா? இதுக்கு கை வைத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு படர்தாமல் இருக்கோ குப்பைமேனி இலையும் மஞ்சத்தூளையும் ஒன்றா வச்சு அம்மியில் அரைச்சி அதை அப்படியே மேலே பூசினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பத்திக்கு உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். இது நிரந்தர தீர்வு கிடையாது, இது அப்பத்திக்கு மட்டும்தான் தீர்வு. இது தேய்ச்சா அப்பத்திக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க, சார் இந்த டயட்டு, இந்த கை வைத்தியம் இதை ஃபாலோ பண்ணாலே சரியாக போயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி முன் வைக்கிறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த கிருமி ரத்தத்திலும் கலந்துருக்கிறதுனால நீங்கள் மேலே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேலாப்பில் இருக்கிறது தான் அழியுமே ஒழிய ரத்தத்துக்குள்ளே இருக்கக்கூடியது என்றைக்குமே வந்து அழியாது. அதற்கு மருந்துகள், மருத்துவம் எடுத்து தான் நம்ம சரி பண்ணிக்கணும். அதற்கு வந்து மருத்துவம் தான் தீர்வு. மேலும் இந்த படர்தாமரை பிரச்சனை இருக்கவங்க எங்ககிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா டிஸ்பிளே பாருங்கள், வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளினிக்கோட அட்ரஸ், லொக்கேஷன்லாம் கொடுத்துறேன். என் கிளினிக் எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் நேரில் வாங்க. இல்லை எனக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா எங்களுக்கு தயவு செஞ்சு உங்களுக்கு இருக்கிறது படர்தாமரை தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு டிஸ்பிளே கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க. இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா தான் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும் இது உண்மையிலே படர்தாமரை பிரச்சனை, வேறு ஏதாவது தொந்தரவா. ஏன்னா தோல்வியாதிகளே நிறைய வகைகள் இருக்கிறதுனால நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதை வச்சு தான் நாங்கள் சொல்ல முடியும் இது படர்தாமரையான்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கலாம். மேலும் இந்த மாதிரியான தகவல்களுக்கு நம்ம யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.